சார் வந்து காக்க காக்க ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட் வந்து நெறைய பேர்ட்ட போச்சு. ம். அப்ப இருந்த எல்லா மேஜர் ஹீரோஸ் கிட்டயுமே போச்சு. கடைசியா வந்தது வந்து சூர்யா சார் கிட்ட தான். சூர்யா சாருமே வந்து, "ஏங்க இது வந்து மாதவன் அவங்க மாரி அடுத்த லெவல்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணணும்." ஏன்னா அப்பதான் ம். சூர்யா சார் வந்து ம். நந்தா முடிச்சிருக்காங்க. ம். அதுதான் முதல்ல பெரிய என்ன சொல்லுங்க எக்ஸ்போஷர். ஒரு அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸாரா 12, 13வது படம் அது. 14வது படம் மௌனம் பேசியதே ஷூட் போயிட்டுருக்கு. ம். இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த டைம்ல காக்க காக்க வருது. ஸோ அப்ப வந்து சொன்னாங்க, "இது நல்லா இருக்குங்க. நீங்க மாதவன் அவங்கள மாரி அடுத்த ஸ்டார வச்சு போங்க. என்ன வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க." அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப கௌதம் சார்னா, "இல்ல, இல்ல இது கரெக்ட்டா இருக்கும். நீங்க பண்ணா இந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கு இப்படி இப்படி நடக்கும். சர்ப்ரைஸா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. உங்கள இப்படி பார்த்ததே கிடையாது." ஆ இப்ப மாதவன் அவராவது ரன்னுன்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. ம். அதுல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அது செட் ஆயிடுச்சு. ஸோ இது யாருமே பண்ணாத இந்த ரொமான்டிக் ஹீரோவா ஃபேஸ் இருக்கிறவங்க ரஃப்பா ஒரு பண்ணும்பொழுது தான் அது பயங்கரமா இருக்கும். அண்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஹிஸ் எஃபோர்ட் அண்ட் என்ன சொல்லுங்க அந்த டெடிகேஷன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்